அது மாதிரி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மாணிக்கவாசகரும் திருமூலரும் மற்றும் இருக்கிற அடியார்களும் பாடின தொகுப்பு தான் இந்த திருமுறைகள். இதை யார் தொகுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இதுல சோழ நாட்டிலே தோன்றிய ராஜராஜ சோழன், அந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கட்டிட்டு அடுத்து ஒரு வேலை பார்த்தார். என்ன அப்படின்னா, கோயில்ல போய் பாடுவதற்கு பாசுரங்கள் வேணும், பதிகங்கள் வேணும். இது எங்க இருக்குன்னு கேட்டப்ப இதை தொகுக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். சோழமன்னன் சொன்னாரா, இந்த திருமுறைகள் தேவாரங்கள் இதெல்லாம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவெல்லாம் பாடினது எங்க இருக்குன்னு தெரியல, பிள்ளையார்ட்ட கேட்டு சொல்லுங்க. உடனே அவர் போய் பொல்லா பிள்ளையாரை பார்த்து கேட்டாராம், இந்த நூல்கள்லாம் எங்க இருக்கு? உடனே பிள்ளையார் சொன்னாரா, சிதம்பரத்திலே தில்லை 3000 சன்னதியிலே அங்கு இருக்கு, போய் பாருங்க. அதே மாதிரி மன்னன் போறான். அங்க இருக்கிற தில்லை 3000 அந்தணர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு பெரிய இது மாதிரி ஒரு அரங்கத்தை காமிச்சு உள்ள எல்லா ஏடுகள் இருக்கு, ஆனா நாங்க தரமாட்டோம். ஏன் தரமாட்டோம் தெரியுமா? இதை எழுதினவங்க வெளியில பூட்டில் இப்படி சீல் வச்சிருக்கிறாங்க, அவங்க கைச்சாத்திட்டு சீல் வச்சிருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்து கேட்டா தான் கொடுப்போம். யார் 3 பேரும்? திருஞான சம்பந்தரும், திருநாவுக்கரசரும், சுந்தரரும், மாணிக்கவாசகர் 4 பேர் வந்து கேட்டா தான் கொடுப்போம். இந்த 4 பேர் எங்க இருக்காங்க? உடனே மன்னன் பார்த்தான். அப்படியா, சரி நான் போய் கூட்டு வரேன். இவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி போய் கூட்டு வர்றது? 100 வருஷம் முந்தி போனவங்களை கூட்ட முடியுமா? மறுநாள் என்ன பண்ணா மன்னன், அவர் தான் பெரிய ஆளு, நாதஸ்வரம் முழங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகருடைய திருமேனிகள் இருக்கு இல்லையா, சிலைகள், அதை யானையில உட்கார வச்சு கொடை பிடிச்சு அதை ஊர்வலமாக கொண்டு வந்து இவங்களை பார்த்து, இந்த 4 பேர் வந்துட்டாங்க, 4 பேர் வந்துட்டாங்க, கதவை திறக்கலாம். இந்த 4 பேரும் சிலைதான். சிலைதானே அப்படின்னா உள்ள இருக்க உன் சாமியின் சிலைதான். இப்ப நீ கொடுக்கலன்னா நடக்கிறது வேற. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, மன்னனுக்கு பயந்து கதவை திறக்கலாம். உள்ள கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தீங்களா, அவ்வளவையும் கரையான் புத்து பிடிச்சிருச்சு. அப்படி மன்னனுக்கு பெரிய வேதனை. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமறைகளை பூரா அப்படி ஆய் போச்சே. அப்ப அசரீரி ஒன்று கேட்டதான், வேண்டியவற்றை வைத்தோம். அசரீரி சொன்னதான், வேண்டியவற்றை வைத்தோம். சரி, அந்த புத்தை என்ன பண்ணாங்களா, நெய் விட்டு அது பூரா தொடச்சி எடுத்து அந்த ஏடுகளை ஒன்னாக்கி அதை வருஷப்படுத்தினது யாருன்னு கேட்டா, நம்பியாண்டார் நம்பி என்கின்ற அவர்தான் இந்த திருமுறைகளை தொகுக்கிறார்.